வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மைவி தியேட்டர்ஸில் அந்த 71 டேரக்டர்ஸ்க்கான கேஸ் ஸ்டேட்டஸ் என்னாச்சு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விசாரணைக்கு வருமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று 7ஆம் தேதி நம்ம அதிகமாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வரும், ஸோ ஒரு பாசிட்டிவான தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே நான் காலையில் சொல்லியிருப்பேன். ஸோ எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருப்பேன். ஸோ அதனோட அடிப்படையில் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து நமக்கு இந்த கோர்ட்லேருந்து தெரிய வந்திருக்குது. நேம் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி தான் இந்த கேஸ் ஸ்டேட்டஸ் வருது, ஹியரிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு சில வேலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா என்னால் நேற்று இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ பாசிட்டிவாக இருந்து பார்க்கலாம். எந்த தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நடக்கக்கூடிய ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100% ஒரு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வந்து நம்ம வென்று வர்றதுக்கான ஒரு 100% வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு வந்து பார்க்கும்போது போன 3ஆம் தேதி நடந்த ஹியரிங்லேயே அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அநேகமாக இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் ஒரு 3 மணிக்குள்ளேயே நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இந்த 3 மணிக்குள்ளே இந்த ஒரு பாசிட்டிவான தகவல் நான் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். ஆன்லைனில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டாரங்கள்கிட்ட நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கிய மைவி தியேட்டர்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க நம்ம தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.